ஹாய், ஹலோ. ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஸோ வந்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் சோலார் ட்ராக்கிங் சிஸ்டம் அந்த ப்ராஜெக்ட்டை தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக் சோலார் ட்ராக்கிங் சிஸ்டம் இதோட அப்ளிகேஷன் என்னவா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம கரண்ட்ல வந்து வீட்லலாம் நம்ம என்ன மாதிரி கரண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வர கரண்ட்டை தான் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்ம அட்வான்ஸ்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சோலார் பேனல்ல இருந்து கரண்ட் எடுத்து, அதாவது சோலார் எனர்ஜின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ சன்ல இருந்து கரண்ட் எடுத்து நம்மளோட ஹோம் அப்ளையன்சஸ்க்குலாம் கரண்ட் கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ற மாதிரி நம்ம அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஆட்டோமேட்டிக் சோலார் ட்ராக்கிங் சிஸ்டம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிளாக் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறமேட்டு ப்ரப்போஸ்ட் ஒர்க் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? பிளாக் டயக்ராம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்க வந்துட்டு ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ESP32 அண்ட் LDR1 2 3 அப்படின்னு இருக்கு இல்லையா? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். LDRனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பவர் சப்ளை, செர்வோ மோட்டார், சோலார் பேனல், பேட்டரி, LCD இந்த காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ வந்துட்டு ப்ரப்போஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, எல்டிஆர் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எல்டிஆரோட அப்ளிகேஷன் சொல்லிடுறேன். எல்டிஆரோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னா, இப்போ ஸ்ட்ரீட் லைட்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு நிறைய ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காவே ஆன் அண்ட் ஆஃப் ஆகுது. அங்கெல்லாம் வந்துட்டு எல்டிஆர் நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்போ டே டைம்ல ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுதுல்ல, அது வந்துட்டு எல்டிஆர் பேஸ் பண்ணி தான் ஆஃப் ஆகுது. எல்டிஆரோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நைட் டைம்ல லைட் இன்டென்சிட்டி ரொம்ப லோவா இருந்துச்சு, அதாவது லைட் ரொம்ப இல்லவே இல்லை, டார்க்கா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரீட் லைட் வந்துட்டு ஆன் ஆகும். இதுவே லைட் வந்துட்டு இருக்கு, இன்டென்சிட்டி ஹையா இருக்கு அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரீட் லைட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் எல்டிஆரோட அப்ளிகேஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கேயும் ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம். அண்ட் சோலார் பேனல் இருக்கு இல்லையா? இங்க வந்துட்டு எப்படின்னா 4 எல்டிஆர் இருக்கும். இங்க வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம 3 எல்டிஆர் தான் யூஸ் பண்ணிக்கோம். 3 எல்டிஆர் இருக்கும். 3 எல்டிஆர் பிளஸ் ஒரு சோலார் பேனல் இருக்கும். சன் எந்த டைரக்ஷன்ல வருதோ அந்த டைரக்ஷனுக்கு ஏத்த போல சோலார் பேனல் திரும்பும். அந்த சோலார் பேனல் எப்படி திரும்பும் அப்படின்னா, செர்வோ மோட்டார் மூலியமா தான் திரும்பும். ஓகேவா? ஸோ சன் எந்த டைரக்ஷன்ல வருதோ அந்த டைரக்ஷன் ஏத்தாற் போல சோலார் பேனல் வந்துட்டு செர்வோ மோட்டார் யூஸ் பண்ணி அந்த டைரக்ஷன்ல திரும்பிட்டு எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு பேட்டரியில வாங்கி வச்சுக்கோ. ஓகேவா? பேட்டரியில இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பவர் சப்ளை எடுத்துக்கிறோம். பவர் சப்ளை எடுத்து நம்ம வந்துட்டு என்னென்ன ஹோம்க்குலாம் நம்ம பவர் இது யூஸ் பண்ணுவோம், ஃபேனு, லைட்டு அதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு பவர் எப்பவும் போல எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் அதோட ஒர்க்கிங்கு. ப்ளஸ் இதுல இன்னொரு ஒர்க்கிங் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு இதுல ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு எல்டிஆர் 1ல இருந்து சோலார் பேனலுக்கு போற கனெக்ஷனா இருக்கட்டும், இல்ல செர்வோ மோட்டாரும் சோலார் பேனலுக்குமான கனெக்ஷனா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் விட்டு போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகாது இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபால்ட் டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஓடில நமக்கு வந்துட்டு ஃபால்ட் டிடெக்டட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அலர்ட் வரும். ஓகேவா? மெசேஜ் அலர்ட் வரும். ஸோ வந்துட்டு ஐஓடிங்கிற பார்த்து நம்ம இங்கே பிளிங்க் ஆப் யூஸ் பண்ணியிருப்போம். பிளிங்க் ஆப்ல உங்களுக்கு வந்துட்டு அலர்ட் வரும், ஃபால்ட் டிடெக்டட் அப்படிங்கிற அலர்ட் வரும். அண்ட் எல்டிஆர் 1 2 3 இருக்கு இல்லையா? அந்த 3 எல்டிஆரோட இன்டென்சிட்டியுமே நீங்க அதுல பார்த்துக்கலாம். எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைவா ரீடிங்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் இதோட ஒர்க்கிங். ஓகே, தேங்க்யூ.